ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுதுங்க. கடவுள்கிட்ட கதறி நின்று அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும்ல. அந்த விதிப்படி நடக்கக்கூடிய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மே 31 வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மே மாத பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதமானது உங்களுடைய கவனம் பெரும்பாலும் உங்கள் முன்னேற்றத்திலும் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தாங்க இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் தாங்க பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை சமாளிக்க நீங்கள் ரொம்பவே கவனமாக அடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு விஷயம் செய்கிறதையும் யோசித்து செய்யணும். இது செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முன்னேற்றமானது அடைய முடியும். இல்லைனா முன்னேற்றம் அடைகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரீதியாக டக்குன்னு உங்கள் குழந்தைகள் வகையில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் அழுகணும் அப்படிங்கிறது விதி. அதனால் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்படுத்தல ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்படி இந்த 2 விஷயத்துலையும் இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்தணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையே விடுக்கப்பட்டிருக்குங்க. அதே போல் உங்கள் வீட்டில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம். இந்த அமைதியற்ற சூழலை சமாளிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்கள் அமைதியாக போகிறது தான். இப்போ உங்களுக்கான மாதம் இது கிடையாது. அதனால் அமைதியாக போகிறது தான் நல்லது. உங்கள் மன அமைதி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கப்புறம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க, தொழில் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத எல்லாமே கடந்து தாங்க நீங்கள் வரணும். அதே போல் கடந்த கால தவறுகளுக்கு இந்த மாதம் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை இருக்கும். இந்த மாதம் நீங்கள் எந்த கிரகங்களாலேயும் தப்பிக்க முடியாது. நிறைய நீங்கள் பொறுப்பேற்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும். அந்த பொறுப்பேற்க வேண்டிய விஷயங்கள் வரும்போது பொறுமையாக இருங்க. இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் பொறுமையாக இருங்க. அது ஒன்று தான் வழி. நீங்கள் சார்ந்த இருக்கக்கூடிய துறைகளில் உங்கள் அறிவை மேம்படுத்தி கொள்வதில் நாட்டம் மேற்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் சார்ந்த துறைகளில் அறிவை மேம்படுத்தாமல் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களை மீறி எதிர்த்து தள்ளிட்டு அடுத்தவங்க வரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் அறிவை மேம்படுத்தி கொள்வதில் நாட்டம் நீங்களே அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய உள்ளுறவுத்தினர் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு நீங்கள் நிறைய வைத்து கொள்ளணும். அது வைத்து கொள்வது ஓரளவு இந்த ப்ராப்ளங்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கும். சொல்யூஷன் கிடைக்க செய்யும். அதுக்கப்புறம் இந்த மாதம் நீங்கள் சில சவால்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, நமக்கெல்லாம் யாரா சவால் விடுவான்ட்டு. அந்த நினைப்புக்கு இப்போ சவால்கள் கிடைக்க போகுது. அது உங்கள் குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை வேலை ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாகவும் இருக்கலாம். ஆனால் சில சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவற்றை நீங்கள் சமாளிக்க உங்கள் மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும். ஒருபோதும் தன்னம்பிக்கை மட்டும் இந்த மாதம் இழக்கக்கூடாதுங்க. அதை இழந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால் சவால்கள் நிறைய வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படணும். அதுக்கப்புறம் இந்த மாதம் புதிய புத்துணர்ச்சியோடு வலிமையோடு எந்த ஒரு செயல் செய்தாலும் செய்யணும். நமக்கு ஒரு விஷயம் தடங்கலாயிடுச்சுன்னா உடனே புத்துணர்ச்சி இழக்கக்கூடாது. வலிமை இல்லாமல் செய்யக்கூடாது. நம்மளால் முடியாதது என்ன முடியும் அப்படிங்கிற வலிமையும் புத்துணர்ச்சியும் இருக்கணும். இந்த மாதம் அது ரொம்ப அவசியம். நீங்கள் புதிய நபர்களை கூட இந்த மாதம் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய இந்த மே 31 வரையும் எதிரிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பலமாக இருப்பாங்க. அவங்கள வீழ்த்துவதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பலத்தோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டிங்கன்னா எதிரிகளை தோற்று வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ரொம்ப கெடுபிடியான மாதம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியாக தாங்க இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மே 31 வரைக்கும் சிறப்பாக இருக்கலாங்க.
கணவன் மனைவிக்கிடையே மற்றும் அவ்வப்போது தவறான புரிதல்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படுங்க. அவங்க விஷயத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செஞ்சிங்கன்னா அதையும் சமாளிச்சிடலாம். குடும்ப அமைதி காக்கப்படுவதற்கு அது ஒன்று தான் அவங்களுக்கு வழி. வாழ்க்கை துணையுடைய உடல்நலில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. உறவில் ஏற்பட்ட முந்தைய பிரச்சனைகள் சிறந்த நம்பிக்கையோடு தீர்க்கப்படுவதற்கு நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். குடும்ப விஷயங்களை நல்லிணக்கம் ரொம்ப தேவை. திருமணத்திற்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்ற சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. தாம்பத்திய வாழ்க்கையில் அந்யோன்யம் இருக்கும். காதலர்கள் உங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாத தம்பதிகளிடையே அதிக நெருக்கம் காணப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை திருமண உறவு காதலுக்காக முழுசாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கிய கடனை அடைத்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவாங்க. பங்கு சந்தை மூலம் ஆதாயம் காண்பீங்க. ஊக வணிகம் மூலம் ஆதாயம் காண்பீங்க. அதிக பணத்தை நீங்கள் தொழிலில் முதலீடு செய்ய நினைக்கலாம். அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்கிறதுனால வருமானத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய காரணமாக செலவுகள் மற்றும் மருத்துவமனை செலவுகள் வரும். தொழில் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு பயணம் மற்றும் புதிய நபர்களை சந்திக்க தொடர்பான செலவு இருக்கும். உங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் தோற்றத்தை மேம்படுத்துவதற்கு செலவு வரும். வாகனம் மற்றும் வாழ்விடம் கூட இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரும். ஆன்மீக காரணங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவு செய்வது வரும். இப்படி செலவு செய்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வகையில் உங்களுக்கு வரும். ஆனால் நிதிநிலையில் நல்ல லாபம் உங்களுக்கு இருக்குது, பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அது மட்டுமின்றி உங்களில் ஒரு சிலர் சாதனைகளை கூட புரிய முடியும். உங்கள் கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பெறுவீங்க. பணியிடத்தில் அணியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அணிக்கு சிறந்த புரிதலையும் நேர்மறை அதிர்வுகளையும் கொண்டு வரும். இது பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். பணியிடத்தில் சக பெண் பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்பு உங்களை நாடி வரும். அதனால் சரியான முறையில் இந்த மாதம் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் தொழில் அதிர்ஷ்டம் கூட வரும். தொழிலில் அதிர்ஷ்டம் மூலம் வெற்றி காண்பது ஈஸியாக இந்த மாதம் இருக்கும். பணி அழுத்தமும் ஓரளவு குறையும். உங்கள் வேலை பதவிகளில் மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். அதனை நீங்கள் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு மேற்கொள்ளணும். பணியிடத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணி உங்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒப்படைக்கப்படும். போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகள் நீங்கள் பெறலாம். சில சமயங்களில் தொழில் பதவி மற்றும் அதிகாரம் கூட கூடும். உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிபுணர்களை இந்த மாதம் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் இப்படியெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலையில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த என்றதாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் விரிவுபடுத்தலாம். அதற்கான நேரமும் சூழலும் சாதகமாக இருக்குது. உங்கள் தொழிலை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. தொழிலில் புதிய உத்திகளை செயல்படுத்துறதெல்லாம் இருக்கும். இந்த மாற்றம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் தொழிலை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்வதில் உங்களுடைய தனித்துவமான குணம் மற்றும் ஆலோசனை திறன்கள் உதவியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வாடிக்கையாளர்களுடைய திருப்திக்கு ஆளாவீங்க. இதையொட்டி அதிக வருவாய், அதிக லாபம் மற்றும் வணிகத்தில் ஆதாயம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் வருமான ஓட்டம் சீராக இருக்கும். வணிகத்தில் சுமூகமான செயல்பாட்டை உங்களுக்கு மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதாவது வணிகத்தில் தொழிலில் சுமூகமான செயல்பாட்டை செயல்படுத்தி லாபங்கள் பார்க்க முடியுங்கிறத சொல்ல வரேன். ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் தாய் மற்றும் குழந்தைகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. தசைகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இருப்பினும் அதன் விளைவுகள் சிறியதாக இருக்கும். உடனே உங்கள் உணவு பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ ஆரோக்கிய ரீதியாக இப்படியெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மே 31 வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கள. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த மே 31 வரையும் நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் மே 31 வரையும் கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய
அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.